இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க மினியேச்சர் டால் வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரீயா கிரியேட் பண்றதுன்னு சிம்பிளா இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம்ல ChatGPT ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுக்குற ப்ராம்ப்டை காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை டைட்டில் வேணும்ன்றதை இங்க கேட்டிருப்பாங்க. நான் வந்து இப்போ 10 டைட்டில் வேணும்னு கேட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை டைட்டில் வேணுமோ அதை நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காப்பி பண்ண ப்ராம்ப்டை ChatGPTல பேஸ்ட் பண்ணி ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு 10 டைட்டில் வந்துடும். நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு எந்த டைட்டில் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து நான் வெஜிடபிள் பிரியாணி குக்கிங் வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த டைட்டில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ப்ராம்ப்ட்ல இங்கே டைட்டில்னு இருக்கும். அந்த பிளேஸில் நீங்கள் எந்த டைட்டில் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க. இப்போ இந்த ப்ராம்ப்டை ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ChatGPTல பேஸ்ட் பண்ணிட்டு டைட்டில்னு இருக்கும். அந்த பிளேஸ்ல நம்ம எந்த டைட்டில் சூஸ் பண்ணியிருக்கோமோ அதை ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ண டைட்டிலுக்கு ஃபுல் ஸ்டோரி கிரியேட் ஆகி வந்துருச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராம்ப்ட்ல உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணுறது. உங்களுக்கு எத்தனை இமேஜஸ் வேணுன்றதை இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து 7 சீன்ஸ் ரெடி பண்ணுறேன். ஸோ அதனால 7ன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே என்டையர் ஸ்டோரின்னு இருக்கும். இந்த என்டையர் ஸ்டோரி எங்கே இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட் இப்போ டைட்டில் கொடுத்து வாங்கினீங்க இல்லைங்களா, அதுதான் அந்த என்டையர் ஸ்டோரி. இப்போ நான் தேர்ட் ப்ராம்ப்ட் ஜஸ்ட் இதில் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ஸ்டோரின்னு இருக்கும். அதில் நம்மளுக்கு ChatGPTல வந்த என்டையர் ஸ்டோரியை ஃபுல்லாகவே அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இந்த என்டையர் ஸ்டோரி இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட 7 சீனோட இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து ரெடி ஆகி வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கூகுள் யூஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். விஸ்க் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து இமேஜ் ப்ராம்ப்ட்ல ஃபர்ஸ்ட் இமேஜ் ப்ராம்ப்ட் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா கேரக்டர் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 இமேஜுக்கு இருக்கும். இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கேரக்டர் வந்து கன்சிஸ்டன்சியா வரதுக்கு. நெக்ஸ்ட் இப்போ இமேஜோட ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்டை எடுத்துக்கோங்க. எடுத்து கூகுள் விஸ்க்ல காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆஸ்பெக்ட் ரேஷியோல உங்களுக்கு எது வேணும்னு பாத்துக்கோங்க. போர்ட்ரைட்டா லேண்ட்ஸ்கேப்னு. ஸோ எனக்கு லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்ணி ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இமேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சேம் அதே போல செகண்ட் கேரக்டர் ரெஃபரன்ஸ் இமேஜை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இதை டெலீட் பண்ணிட்டு அதை பேஸ்ட் பண்ணிட்டு ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் ரெஃபரன்ஸோட 2 இமேஜஸ் வந்து கிரியேட் ஆகி வந்துருச்சு. ஸோ இதுல உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க சப்ஜெக்ட்ல உங்களுக்கு எந்த இமேஜஸ் பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணி இந்த சப்ஜெக்ட்ல விடுங்க. இங்க அனலைஸ் இமேஜ்னு வரும். ஜஸ்ட் அது லோட் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து டிக் மார்க்கிங் வரும். நெக்ஸ்ட் டிக் வந்ததுக்கு அப்புறம் இந்த 2 இமேஜஸ்ல எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து ஜஸ்ட் அதை அப்படியே டிராக் பண்ணி சேம் சப்ஜெக்ட்ல விடுங்க. இப்போ இதுவும் லோட் ஆகி டிக் மார்க் வந்துச்சு. இது 2 ஏன் சப்ஜெக்ட்ல ஆட் பண்றேன்னா கேரக்டர் வந்து கன்சிஸ்டன்சியா வரதுக்காக. நெக்ஸ்ட் நம்மளோட ChatGPTல இருக்க தேர்ட் இமேஜை காப்பி பண்ணி 1 by 1 பேஸ்ட் பண்ணிட்டு வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இமேஜஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த 2 இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் ரெஃபரன்ஸ்க்கானது. ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நம்மளுக்கு சீன்ஸ் வந்து இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்க டவுன்லோட் ஏரோ மார்க் இருக்கும். கிளிக் பண்ணி எந்த இமேஜஸ் வேணுமோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டவுன்லோட் பண்ணிட்டேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து 5 இமேஜ் டவுன்லோட் பண்ணி அதுக்கு ரீநேம் பண்ணி இமேஜ் 1 to இமேஜ் 5 வச்சிருக்கேன். இப்போ இமேஜ் ஜென்ரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ ஜென்ரேட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்க ஃபோர்த் ப்ராம்ப்டை ஜஸ்ட் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 7 சீன்ஸ்க்கான வீடியோ ப்ராம்ப்ட் வந்து ரெடி ஆகி வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ ஜென்ரேட் பண்ணோம். அதுக்கு கிராக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிராக் ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இமேஜனை கிளிக் பண்ணுங்க. இமேஜனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோஸை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ கரெக்டாக இருக்கான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்லோட்ஸை கிளிக் பண்ணுங்க. இதில் எடிட் இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண இமேஜஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஜஸ்ட் அது இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. இமேஜ் ஆட் ஆனதுக்கப்புறம் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நம்மளுக்கு வீடியோ ப்ராம்ப்ட்ஸ் வந்திருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா கேரக்டர் ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளுக்கு தேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தேர்ட் வீடியோ ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணி கிராக்ல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த பிளேஸ்ல மேக் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இமேஜினை கிளிக் பண்ணுங்க. இமேஜினை கிளிக் பண்ணிட்டு இங்க அப்லோட்ஸ்ல எடிட் இமேஜ் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளோட செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இமேஜ் அப்லோட் ஆனதும் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல செகண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும். காப்பி பண்ணி கிராக்ல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த பிளேஸ்ல மேக் வீடியோன்னு கிளிக் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் ஏரோ பட்டன் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஏரோ மார்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேம் இதே போல் உங்களுக்கு எத்தனை சீன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதேமாரி எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணி வீடியோவை ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோவும் டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட்ஸில் எல்லா வீடியோக்கும் ரீநேம் பண்ணி வச்சிருக்கேன் நேமு, வீடியோ 1 to வீடியோ 5 வரைக்கும். அப்போ தான் மர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மர்ச் பண்ண நம்ம கேன்வா யூஸ் பண்ண போகிறோம். கேன்வா ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லேண்ட்ஸ்கேப் வீடியோ கிளிக் பண்ணுங்கள். இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்லோட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அப்லோட்ஸில் அப்லோட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஜஸ்ட் 1 by 1 கிளிக் பண்ணி அதை ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இப்போது வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆகிடுச்சு. நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஆர்டர் வைஸ் 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 வீடியோவுக்கு நடுவில் கர்சர் கொண்டு போனீங்கன்னா ஆட் டிரான்சாக்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேட்ச் அண்ட் 3 இருக்கும். அதை கிளிக் பண்ணி இங்கே டியூரேஷனை 0.1 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பிட்வீன் ஆல் சீன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா சீனுக்கும் ஆட் ஆகிடும். இப்போது வீடியோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Thank you. You are welcome.